தமிழ் சினிமாவிலே நிறைய வில்லன்களை பார்த்திருப்போம். அமைதியா சிரிக்கிற அமைதிப்படை சத்யராஜ்ல இருந்து கடகடன்னு சிரிக்கிற மன்சூர் அலிகான் வரைக்கும் பார்த்திருப்போம். ஆனால் இந்த வில்லன்களுக்கு எல்லாம் வில்லாதி வில்லன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் சிரிச்சாருன்னா சமையல் சிலிண்டர் கூரைய பிச்சிட்டு பறந்துவிடும். அப்படி ஒரு சத்தமான சிரிப்பு. அவர்தான் பி.எஸ். வீரப்பா. அவரை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். பி.எஸ். வீரப்பா பிறந்தது காங்கேயம். அதனால்தான் என்னவோ காங்கேயம் காளை மாதிரி முறைப்பா மிடுக்கா வில்லனா நடித்தார் போல. ஆனா வளர்ந்தது எல்லாம் பொள்ளாச்சியில இருக்கிற பாட்டி வீட்ல. அதனால்தான் இன்ஷியல் பி ஃபார் பொள்ளாச்சி. பொல்லாதவர் எல்லாம் இல்லங்க. நல்லா படிப்பாரு. ஆனா படிப்பை துறந்து பணத்தை பின்பற்றி சிறு சிறு தொழில்கள் செஞ்சாரு. குடும்ப சூழ்நிலை அப்படி. ஆனா வருவாய் பத்தல. ஆனாலும் பந்தாவா நாடகத்தில் நடிச்சாரு. இவர் நடிச்ச நாடகத்தை பார்த்த கே.பி. சுந்தரம்பாள் என்கிற சினிமா நடிகை, அதாங்க ஔவையாரா நடிச்ச புகழ்பெற்ற நடிகை, இவர் நடிப்புல ஆச்சரியப்பட்டு சென்னைக்கு வாங்க சினிமாவில் நடிங்க, நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே சென்னைக்கு எக்ஸ்பிரஸ் வேகத்துல கிளம்பிட்டாரு. சென்னையில் எல்லிஸ் டங்கன் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற டைரக்டர் கிட்ட இவர் கெத்தான நடிப்பை காட்ட உடனே கிடைத்தது சான்ஸ். எல்லிஸ் டங்கன் இயக்கிய மணிமேகலை படத்துல களம் இறங்கினார். சக்கரவர்த்தி திருமகள் படத்துல இவர் பெருசா சிரிச்சு நடிச்சாரு. அந்த சிரிப்புல, அதுவும் வில்லன் சிரிப்புல, அதுவும் அந்த காலத்துல மக்கள் மயங்கிட்டாங்க. படு பிரபலமானார். வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் சபாஸ் சரியான போட்டி டயலாக்கை இவர் பேச மேலும் பிரபலமானார். மகாதேவி படத்தில் மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி டயலாக்கை இவர் பேச மேலும் மேலும் பிரபலமானார். எம்ஜிஆர் படத்துல இவர்தான் எதிரி. சும்மா சுத்தி சுத்தி சண்டை போடுவாரு, கத்தி கத்தி சிரிப்பாரு. ஆனா படத்துக்கு வெளியில எம்ஜிஆருக்கு செம்ம தோடியே தயாரிப்பாளர் ஆனார். ஆனதும் தாராளமான கொடைவள்ளல் ஆனாரு. அடுத்த ஜெனரேஷன் நடிகர்கள் ஆன கமல், ரஜினிகாந்த், விஜயகாந்த் கூட நடிச்சாரு. அதே சிரிப்போடு இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அதாவது 5 முதலமைச்சர்களோடு திரைத்துறையில் பணியாற்றி இருக்கார். அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், என். ஜானகி, ஜெயலலிதா. ஒருவேளை அன்னைக்கு நடிக்கும்போது இவங்க தான் எதிர்காலத்து முதல்வர்கள் தெரிஞ்சிருந்தா வில்லனா கெத்து காட்டி சிரிப்போடே நடிச்சிருப்பாரா? நடித்திருப்பார். ஏன்னா அதுதான் பி.எஸ். வீரப்பா. என்ன சிரிப்பு! யப்பா!